ஒரு நாள் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது அவர்களை காண நாரதர் அங்கு வந்தார். இப்பொழுது அங்கு நடக்கும் திருவிளையாடலை நாமும் காண்போமா? வணக்கம் நாரதா, என்ன செய்து கொண்டு வந்துள்ளாய்? ஏண்டி ராம், ஒரு ஞான பழம் உள்ளாது, அதை உங்களுக்கு கொண்டுள்ளேன் பிரபு, பிரச்சு கொள்ளுங்கள். இன்று உனக்கு வேற இடம் கிடைக்கவில்லையா நாரதா? நாரதரின் கழகம் நன்மையில் தானே முடியும் என்று கூறுவார்கள். சக்தி உலகில் உள்ளோர் அம்மையப்பன் என்றுதா சொல்கிறார்களே தவிர அப்பனம்மை என்றா சொல்கிறார்கள். அதனால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சிறந்தது. நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கின்றேன் சாமி. அம்மா அம்மா, இல்லை அம்மா, பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, பழம் எனக்குத்தான். சரி சரி, இதுக்காக வேறு சண்டை போட்டுக்கொள்ளலாம். பழத்தை வேறு பங்கிட்டு சாப்பிடுங்க. இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது, முழுமையாக சாப்பிட்டால் தான் பலன் கிடைக்கும். என்ன நாரதா, நான் சொல்வது சரிதானே? பிரபுதான் இதுவரை கேட்கிறார்களே, என்ன செய்வது சுவாமி? விநாயகா, முருகா, உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். அப்படியா? இதோ ஒரு நொடியில் சுத்தி வருகிறேன். நாரதரே, ஐயோ என்கிட்ட கொடுக்குறேன். நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியாதே அர்த்தம். அதில் என்ன சண்டைக்காவே நாயகா? இது அம்மையப்பன் சுற்றி வந்து இந்த பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். பழம் எனக்கு தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எங்களை சுத்தினால் உலகத்தை சுத்தியதாகவே அர்த்தமில்லை கேட்டான். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். முருகா, நான் என்ன செய்வது? பேஷ், நல்ல நாடகம், மிக்க மகிழ்ச்சி, நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறேன் நீ? முருகா, தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள், இன்று வாழ போகிறேன். முருகா, முருகா, தம்பி, பழத்தை நீ ஏற்றுக்கொள். நாரதா, நாரதா, நீ எண்ணி வந்த காரணம் நிறைவேறியதா? சிவா சிவா, இப்பிரபஞ்சத்தில் தாய் தந்தையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதே இத்திருவிளையாடல். நன்றி.